எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது பொதுத்தமிழ் 6ஆம் வகுப்பு இயல் 1க்கான காணொளி. பொதுத்தமிழ் 6ஆம் வகுப்பு இயல் 1க்கான காணொளி. இது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி, அனைத்து விதமான தேர்வுகளுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் டிஎன்பிஎஸ்சியில் முக்கியமாக குரூப் 2, குரூப் 4, குரூப் 3 இந்த மாதிரி இருக்கும். இதில் பிசி, எஸ்ஐ எக்ஸாம், அதேமாதிரி இதில் டிரைவர் போஸ்ட், மற்ற தேர்வுகளுக்கும் பயன்படும் வகையில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வரக்கூடிய முக்கியமானதை நம்ம பார்க்க போகிறோம். இனி வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு இயலாக பார்க்க போகிறோம். முதல் இயல் இன்பத்தமிழ். பாடலாசிரியர் பாரதிதாசன். தமிழுக்கும் அமுதென்று பேர். பாடலாசிரியர் பாரதிதாசன். புரட்சி கவி என்று அழைக்கப்படுபவர் பாரதிதாசன். பாவேந்தர் என்று அழைக்கப்படுபவர் பாரதிதாசன். பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். அடுத்து, பாரதிதாசன் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டவர் கனக சுப்புரத்தினம். கனக சுப்புரத்தினம். அடுத்த கேள்வி, தம் கவிதைகளில் பெண்கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடியுள்ளவர் பாரதிதாசன். பாரதிதாசன். அடுத்து, தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா என்ற பாடலை எழுதியவர் காசி ஆனந்தன். காசி ஆனந்தன். அடுத்து, தமிழ் கும்மி என்னும் பாடலை இயற்றியவர் பெருஞ்சித்திரனார். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி பாடலை இயற்றியவர் பெருஞ்சித்திரனார். அடுத்து, பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். பெருஞ்சித்திரனாரின் சிறப்பு பெயர் பாவலரேறு. பாவலரேறு. பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள் பாருங்க: கனிச்சாறு, கொய்யாக்கனி, நூறாசிரியம், பாவிய கொத்து. பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள் கனிச்சாறு, கொய்யாக்கனி, நூறாசிரியம், பாவிய கொத்து. அடுத்து, பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். கனிச்சாறு என்ற நூலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். மாணிக்கம் என்பது யாருடைய இயற்பெயர்? பெருஞ்சித்திரனார். அதாவது சில சமயம் இந்த மாதிரி கேட்பாங்க. இவரோட முழு இயற்பெயர் துரைமாணிக்கம். இதுதான் பெருஞ்சித்திரனுடைய இயற்பெயர். தமிழில் மிக பழமையான இலக்கண நூல். தமிழில் மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். திணை எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும்: உயர்திணை, அஃறிணை. தமிழின் இலக்கண நூல் தொல்காப்பியம். நன்னூல். நன்னூல். மா எனும் சொல்லின் பொருளில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. இதில் நண்டு. அடுத்து, வீரரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை பற்றி கூறும் நூல் பதிற்றுப்பத்து. பதிற்றுப்பத்து.
அடுத்து தமிழ் என்ற சொல் முதலில் ஆளப்பட்ட இலக்கியம் எது? தொல்காப்பியம். தொல்காப்பியம். பாருங்க, பிரித்தெழுதுக. பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பாகற்காய் பிரித்தெழுதுக. பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். இஸ்ரோவின் தலைவராக இருந்தவர் கே. சிவன். தற்போதைய தலைவர் யாரு? சோமநாத். சோமநாத் முன்னாடி, தற்போது வந்து விஸ்வநாதன். விஸ்வநாதன் தான் தற்போது இஸ்ரோவின் தலைவர். அடுத்து கபிலர் என்ற சொல்லின் மாத்திரை அளவு. கா ஒரு மாத்திரை, பி ஒரு மாத்திரை, லா 1, இரு அரை மாத்திரை. அப்போ மொத்தம் எத்தனை? 3.5 மாத்திரை. ஏன்னா குறில் 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 குறில்களாக ஒரு மாத்திரை, மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை. அதே நெடிலாக இருந்துச்சுன்னா 2 மாத்திரை. அடுத்து இலிகடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் என்ற வரி இடம்பெற்றுள்ள சிலப்பதிகாரத்தின் காண்டம். வஞ்சி காண்டம். இலிகடல் வேலியை தமிழ்நாடு. தமிழில் உள்ள உயிர்மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை 216. 216. அடுத்து தேடுபொறி என்பதற்கிணையான ஆங்கில சொல் கலைச்சொற்கள். இதில் சர்ச் என்ஜின். அடுத்து சுறா மீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை கூறும் நூல். நற்றிணை. சீரிழமை பிரித்தெழுதுக. சீர் கூட்டல் இளமை. தொல்காப்பியம் நூலின் ஆசிரியர் தொல்காப்பியர். தமிழென் கிளவியும் அதனோடற்றே என்று கூறும் நூல் எது? சிலப்பதிகாரம். தமிழென் கிளவியும் அதனோடற்றே என்று கூறும் நூல் சிலப்பதிகாரம். அக்ரிணை பொருள் தருக. உயர்வு அல்லாத திணை. உயர்வு அல்லாத திணை. தமிழ்நாடு என்ற சொல் முதலில் ஆளப்பட்ட இலக்கியம். சிலப்பதிகாரம். தமிழ்நாடு என்ற சொல் முதலில் ஆளப்பட்ட இலக்கியம் சிலப்பதிகாரம். அடுத்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். பாரதியார். அடுத்து உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றும் எழுத்து. உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றும் எழுத்து உயிர்மெய். உயிர்மெய். செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. செம்மை கூட்டல் பயிர். அடுத்து தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்று பாடியவர் காசி ஆனந்தன். அடுத்து கீழ்கண்டவற்றுள் வலஞ்சொலி அல்லாத எழுத்து எது? அ ஏ ஓ யா. அடுத்து என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய். என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாடியவர் பாரதியார். பாரதிதாசனின் சிறப்பு பெயர் பாவேந்தர் புரட்சிக்கவி. பாவேந்தர் புரட்சிக்கவி. தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தமிழெங்கள். அடுத்து பாரதிதாசன் யாருடைய கவிதைகள் மீது கொண்ட பற்றால் தம் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார்? பாரதியார். தமிழன் என்ற சொல் முதலில் ஆளப்பட்ட இலக்கியம் தேவாரம். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். சுப்புரத்தினம். தமிழ் எழுத்துகள் பெரும்பாலும் அமைந்துள்ளது வலஞ்சொலி எழுத்துக்களாகவே. வலஞ்சொலி எழுத்துக்கள் அ ஏ ஔ நா ஞா. அடுத்து இடஞ்சொலி எழுத்துக்கள் ட ய ல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அ ஏ இதுதான் வந்து
வலஞ்சொலி எழுத்துக்கள். இதில் வந்து என்ன கேள்வி கேட்குறான், வலஞ்சொலி அல்லாத எழுத்து. இதுக்கு வந்து சரியான விடை யா மட்டும்தான். இது 3 அ ஏ ஓலா வலஞ்சொலி எழுத்துக்கள். யா மட்டும்தான் வலஞ்சொலி அல்லாத எழுத்து. இதில் யா. அடுத்து சிலப்பதிகாரம் மணிமேகலையும் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? இரட்டை காப்பியங்கள். இரட்டை காப்பியங்கள். பாரதிதாசன் இயற்பெயர் சுப்புரத்தினம். சுப்புரத்தினம். பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன். சுப்பிரமணியன். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகமாதலின் என்று கூறியவர் தொல்காப்பியர். கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எழிலி கார் 40. கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எழிலி கார் 40. நெடுவெள்ளூசி நெடுவசி பரந்த வடு பதிற்று 10. பதிற்று 10. அடுத்து திணையளவு போதா சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் திருவள்ளுவ மாலை. திருவள்ளுவ மாலை. அடுத்து கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் நற்றிணை. கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடி முதிர் பரதவர் நற்றிணை. தமிழில் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருளிலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். அடுத்து மெய் என்பதன் பொருள் உடம்பு. உடம்பு. தமிழில் உள்ள உயிர் குறில் எழுத்துக்கள். உயிர் குறில் 5, உயிர் நெடில் 7. உயிர்மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை 216. உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். 2 வகைப்படும். கால அளவை குறிப்பது மாத்திரை. அடுத்து மெய்யெழுத்துக்களை ஒலிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை. ஆயுதெழுத்தை ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. குறிலெழுத்தை ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை. 1 மாத்திரை. நெடிலெழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. 2 மாத்திரை. அடுத்தது வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் என்று கூறியவர் பாரதியார். அடுத்த கேள்வி பாருங்க, வரிசையா எண்களுக்குரிய தமிழ் எழுத்து. 1க்கு க, 2 உ. இப்போ 2க்கு 2 மாதிரியே ஞாபகம் வச்சுங்க. பாருங்க 2 மாதிரியே, 2க்கு 2 மாதிரியே உ. 3க்கு ngா, 4க்கு ச, 5க்கு ரு, 6க்கு சு, 7க்கு ஏ, 8க்கு ஆ, 9க்கு கூ, 0க்கு 0 தான். அப்போ 10னா கா 0, ஏன்னா 1க்கு கா. அடுத்து பொறுத்துக. இதில் வந்து டைரெக்டாக விடையை கொடுத்துட்டேன். ஆழிப்பெருக்கு, கடல்கோள், மேதினி, உலகம், ஊழி, நீண்டதொரு காலப்பகுதி, உள்ள பூட்டு, உள்ளத்தின் அறியாமை. இதெல்லாம் நேராக அப்படியே பார்த்துக்குங்க. இது பொறுத்துக்கால மாற்றி மாற்றி கேட்பா. நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் அப்படியே கொடுத்துட்டேன். வலஞ்சுழி கிளாக்வைஸ், இடஞ்சுழி ஆன்டி கிளாக்வைஸ், இணையம் இன்டர்நெட், தேடுபொறி சர்ச் என்ஜின், குரல் தேடல் வாய்ஸ் சர்ச், வாய்ஸ் சர்ச். அடுத்து
இலக்கண நூல் தொல்காப்பியம் நன்னூல், சங்க இலக்கியம் 8 தொகை 10 பாட்டு, அறநூல் திருக்குறள் நாலடியார், காப்பியம் சிலப்பதிகாரம் மணிமேகலை, சிலப்பதிகாரம் மணிமேகலை. அடுத்து பொருள் கூறுகளை அப்படியே ஆன்சர் அப்படியே கொடுத்துட்டேன். நிர்மித்த உருவாக்கிய, சமூகம் மக்கள் குழு, விளைவு வளர்ச்சி, அசதி சோர்வு. அடுத்து கமுகு பாக்கு அதாவது கூந்தல், சப்பாத்தி கள்ளி மடல் வகை, பலா இலை வகை, நாணல் தோகை, கோரை புல். அடுத்து விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது 6ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் இயல் 1க்கான காணொளி. இந்த காணொளி டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எம்ஹெச்சி அனைத்து விதமான தமிழ் எலிஜிபிலிட்டி தேர்வுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது பொதுத்தமிழ் 6ஆம் வகுப்பு இயல் 2க்கான காணொளி. இந்த காணொளி டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எம்ஹெச்சி அனைத்து விதமான அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வரக்கூடிய கேள்விகள், சில முக்கிய கேள்விகள் இந்த இயல் 2 வாயிலாக. இதில் உள்ள ஒவ்வொரு குறிப்புகளையும் பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் பாடலாசிரியர் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். சேர மன்னர் மரபைச் சேர்ந்தவர் இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம். தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். அடுத்து பாருங்கள், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுவது சிலப்பதிகாரம். இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். அடுத்து இளங்கோவடிகள் எந்த மன்னர் மரபை சேர்ந்தவர்? சேர. என சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி தான் இளங்கோவடிகள். கழுத்தில் சூடுவது தார். கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. பாருங்கள், பிரித்தெழுதுக. வெண்குடை வெண்மை கூட்டல் குடை, பொற்கோட்டு பொன் கூட்டல் கோட்டு. அடுத்து சேர்த்தெழுதுக. கொங்கு கூட்டல் அலர் கொங்கலர். அவன் கூட்டல் அலிபோல் அவனளிபோல். அடுத்து மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும், நாம நீர்வேலி உலகிற்கு அவனளிபோல் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். அடுத்து காணி நிலம் வேண்டும் பராசக்தி என்ற நூலின் ஆசிரியர் பாரதியார். காணி என்பதன் பொருள் நில அளவு. மாடங்கள் என்ற சொல்லின் பொருள் அடுக்குகள். சித்தம் என்ற சொல்லின் பொருள் உள்ளம். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன். எட்டயபுர மன்னரால் பாரதி எனும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் பாரதியார். மண் உரிமைக்காகவும் மற்றும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படித்தவர்
பாரதியார். அடுத்து நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்தெழுதுவது நிலத்தின் கூட்டல் இடையே. பாஞ்சாலி சபதம் என்ற நூலை இயற்றியவர் பாரதியார். அடுத்து பாருங்க, கிணறு என்பதன் பொருள் கேணி, சித்தம்னா உள்ளம். அடுத்து பிரித்தெழுதுக. நன்மாடங்கள் நன்மை கூட்டல் மாடங்கள், நிலத்தினிடையே நிலத்தின் கூட்டல் இடையே. சேர்த்தெழுதுக. நிலா கூட்டல் ஒளி நிலா ஒளி. பாரதியார் எழுதிய நூல்கள் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. அடுத்து பறவைகள் இடம்பெயர்தல் வலசை போதல். பெரும்பாலும் எந்த வகை பறவைகள் வலசை போகின்றன? நீர்வாழ் பறவைகள். நீர்வாழ் பறவைகள். எதன் அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெயர்கின்றன? நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம். சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. அடுத்து வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன. வடக்கிலிருந்து தெற்கு, மேற்கிலிருந்து கிழக்கு. கப்பல், கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவை என அழைக்கப்படும் பறவை கப்பல் பறவை. அடுத்து தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி. தென்திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்ற பாடலை இயற்றியவர் சத்திமுத்த புலவர். தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்ற பாடலை இயற்றியவர் சத்திமுத்த புலவர். அடுத்து இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்திலும் வாழும் இனம் சிட்டுக்குருவிகள். சிட்டுக்குருவிகளின் வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள். ஆண் சிட்டுக்குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும். உடல் பகுதி அடர் பழுப்பாக இருக்கும். அடுத்து பெண் சிட்டுக்குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். பெண் சிட்டுக்குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். பறவைகள் வலசை போதலை பற்றி 1500 ஆண்டுகளுக்கு முன்பு பாடிய புலவர் சத்திமுத்த புலவர். இந்தியாவின் பறவை மனிதர் சலீம் அலி. உலகிலேயே நெடுந்தொலைவு அதாவது 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் ஆர்டிக் ஆலா. ஆர்டிக் ஆலா. சிட்டுக்குருவி 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும். 14 நாட்கள் அடைகாக்கும். 15ஆம் நாளில் குஞ்சுகள் பொரிக்கும். அடுத்து நாராய் நாராய் செங்கால் நாராய் என்ற பாடலை எழுதியவர் சத்திமுத்த புலவர். சத்திமுத்த புலவர். அடுத்து பறவைகள் பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி. ஆர்னித்தாலஜி. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும். பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்றவர் பறவையியல் ஆய்வாளர் சலீம் அலி. தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டவர் சலீம் அலி. இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்தவர் டாக்டர் சலீம் அலி. காக்கை குருவி எங்கள் ஜாதி பாரதியார். கிளைமேட் தமிழ்ச்சொல் தட்பவெப்பநிலை. வலசையின் போது பறவைகளின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன? அதாவது தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. சிட்டுக்குருவி கூடுகட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. கூடுகட்டும் காலங்களை சத்தமிட்டு கொண்டே இருக்கும். அடுத்து சலீம் அலி
பறவைகள் பற்றி ஆராய்ச்சி நூலுக்கு சிட்டுக்குருவின் வீழ்ச்சி, அதாவது த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ என்று பெயரிட்டுள்ளார். காக்கை குருவி எங்கள் ஜாதி பாரதியார். டாக்டர் சலீம் அலியின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் சிட்டுக்குருவின் வீழ்ச்சி, த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ. சேர்த்தெழுதுக. தரை கூட்டல் இறங்கும், தரை இறங்கும். அடுத்தது ஆர்டிகாலா எவ்வளவு தொலைவு பயணம் செய்யும்? 22,000 கிலோமீட்டர். அடுத்து கிழவனும் கடலும் என்ற ஆங்கில புதினத்தின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. எர்னஸ்ட் ஹெமிங்வே நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1954. கிழவனும் கடலும் என்ற கதையின் நாயகன் சாண்டியாகோ. அடுத்து கிழவனும் கடலும் என்ற கதையில் சாண்டியாகோவுடன் மீன்பிடிக்க கற்றுக்கொள்ள உடன் வரும் சிறுவனின் பெயர் மனோலின். உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் 20. தமிழ் எழுத்து எத்தனை வகைப்படும்? 2. உயிரெழுத்துகள் மொத்தம் எத்தனை? 12. மெய்யெழுத்துகள் எத்தனை வகைப்படும்? 18. முதலெழுத்துகள் மொத்தம் 30. சார்பெழுத்துக்கள் 10 வகை. என்னென்ன? உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என 10 வகைப்படும். ஆயுதெழுத்தின் வேறு பெயர்கள்: முப்புள்ளி, முப்பாட்புள்ளி, தனிநிலை. இதெல்லாம் இந்த கூற்று காரணம் கேள்வியில் இதிலிருந்து ஏதாவது ஒரு வரிகள் கொடுத்தானாவே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழ் தொல்காப்பியம், அதாவது இது இந்த பெயர் இடம்பெற்ற நூல். தமிழ்நாடு என்று முதலில் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம் வஞ்சிக்காண்டத்தில். தமிழன் அப்பர் தேவாரம். வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர் என்ற சிறப்பு பெயர்களை உடையவர் திருவள்ளுவர். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் திருவள்ளுவர். அறநூல்களில் உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்ற நூல் திருக்குறள். அடுத்து 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் நூல். 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் நூல் திருக்குறள். ஒருவருக்கு மிகச்சிறந்த அணி பணிவு, இன்சொல், அதாவது இனிமையான சொற்கள். அடுத்து திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்? 2000. எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியவர் திருவள்ளுவர். தெய்வப்புலவர் என்ற அடைமொழியால் சிறப்பிக்கப்படுபவர் திருவள்ளுவர். திருக்குறளின் 3 பிரிவுகள்: அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். 14 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று திருக்குறள். திருக்குறள் எத்தனை அதிகாரங்களை உடையது? 133. அடுத்து திருக்குறள் எத்தனை குறட்பாக்களை கொண்டுள்ளது? 1330. திருக்குறள் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? 100. ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற ஆண்டு 2016. மாரியப்பன் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? மாரியப்பன் தங்கவேலு, தமிழ்நாடு. புல் என்பதன் வேறு பெயர் பறவை. 1928 பிப்ரவரி 28ஆம் நாள் ராமன் விளைவு எனும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டவர் சர் சி.வி. ராமன். அடுத்தது தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி 28. பொறுத்துக்க பாருங்க. முத்துச்சுடர் போல நிலா ஒளி, தூய நிறத்தில் மாடங்கள், சித்தம் மகிழ்ந்திட தென்றல். அடுத்து எதிர்ச்சொற்களை பொறுத்துக. டைரக்ட் ஆன்சர்: அணுகுனா விலகு, ஐயம்னா தெளிவு, ஊக்கம்னா சோர்வு, உண்மைனா பொய்மை. இது அடிக்கடி தமிழ் எலிஜிபிலிட்டிட்ட கேட்டது. அடுத்து திங்கள்னா நிலவு, கொங்குனா மகரந்தம், அலர்னா மலர்தல், திகிரினா ஆணை சக்கரம். பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில்,
மேரு இமயமலை, நாமநீர் அச்சம் தரும் கடல், அலி கருணை, சித்தம் உள்ளம், காணி நிலளவை குறிக்கும் சொல், மேரு இமயமலை, ஊழி நீண்டதொரு காலப்பகுதி. அடுத்து கலை சொற்கள் பொறுத்துக. கண்டம் காண்டினன்ட், வலசை மைக்ரேஷன், தட்பவெப்பநிலை கிளைமேட், புகலிடம் சாங்சுரி, வானிலை வெதர், புவியீர்ப்பு புலம் கிராவிடேஷனல் ஃபீல்டு. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது பொதுத்தமிழ் 6ஆம் வகுப்பு இயல் 2க்கான காணொளி. பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எம்ஹெச்சி இதில் வரக்கூடிய தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கேட்கக்கூடிய கேள்விகள் இந்த இயல் 2லேயே சில முக்கியமான கேள்விகள் இடம்பெற்றுள்ளது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது பொது தமிழ் 6ஆம் வகுப்பு இயல் 3க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த காணொளி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, அதாவது குரூப் 2, குரூப் 4, குரூப் 3, குரூப் 5, குரூப் 8, அதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி, பிசி எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம், அதே மாதிரி எம்ஹெச்சி, டிரைவர் போஸ்ட் உள்பட தமிழ் எலிஜிபிலிட்டி எங்கெல்லாம் வருதோ அத்தனை தேர்வுகளுக்கும் இந்த காணொளி மிக மிக முக்கியம். இப்போ நேரடியாக காணொளிக்குள்ளே போயிடலாம். முதல் கேள்வி, அகர வரிசையில் அறிவுரைகளை கூறும் இலக்கியம். அகர வரிசையில் அறிவுரைகளை கூறும் இலக்கியம் ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடியை இயற்றியவர் ஔவையார். புதிய ஆத்திச்சூடியை இயற்றியவர் பாரதியார். அடுத்து, அறிவியல் ஆத்திச்சூடி என்ற நூலின் ஆசிரியர் நெல்லை சு. முத்து. அறிவியல் சிந்தனைகொள் ஆய்வின் மூழ்கு என்ற பாடலின் ஆசிரியர் நெல்லை சு. முத்து. அடுத்து, ஊக்கம் வெற்றி தரும் எனும் அறிவியலே வெல்லும் ஏன் என்று கேள் ஐயம் தெளிந்து சொல் என்று கூறுபவர் நெல்லை சு. முத்து. ஊக்கம் வெற்றி தரும் என்றும் அறிவியலே வெல்லும் ஏன் என்றும் கேள் ஐயம் தெளிந்து சொல் நெல்லை சு. முத்து. நெல்லை சு. முத்து எங்கு பணியாற்றினார்? விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம். இயன்றவரை என்ற சொல்லின் பொருள் முடிந்தவரை. ஒருமித்த என்ற சொல்லின் பொருள் ஒன்றுபட்டு. ஔடதம் என்ற சொல்லின் பொருள் மருந்து. உடல் நோய்க்கு தேவை ஔடதம். ஔடதம்னா மருந்து. அடுத்தது, கண்டறி எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கண்டு கூட்டல் அறி. ஓய்வற எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஓய்வு கூட்டல் அற. ஏன் கூட்டல் என்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஏனென்று. ஔடதம் கூட்டல் ஆம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஔடதமாம். வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்ற பாடலின் ஆசிரியர் பாரதியார்.
வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் பாரதியார். அவன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான். ஆழக்கடல் பிரித்தெழுது ஆழம் கூட்டல் கடல். விண்வெளி விண் கூட்டல் வெளி. அடுத்து சேர்த்தெழுதுக நீலம் கூட்டல் வான் நீலவான். இல்லாது கூட்டல் இயங்கும் இல்லாது இயங்கும். அடுத்து தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று நெல்லை சு.முத்துவை பாராட்டியவர். தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று நெல்லை சு.முத்துவை பாராட்டியவர் அப்துல் கலாம். அப்துல் கலாம் அவர்களுக்கு தமிழில் பிடித்த நூல் திருக்குறள். அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவர்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண் என்ற குறள் யார் வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது? அப்துல் கலாம். அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவர்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண் என்ற குறள் அப்துல் கலாம் வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது. அடுத்த கேள்வி. அப்துல் கலாம் அவர்களுக்கு லிலியன் வாட்சன் எழுதிய லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் நூல் மிகவும் பிடிக்கும். அடுத்து அப்துல் கலாம் கார்பன் நிலையை கொண்டு எத்தனை கிராம் எடையுள்ள செயற்கை கால்களை உருவாக்கினார்? 300 கிராம். அடுத்து அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் பரிவு வேண்டும் என்று கூறியவர் அறிவுமதி. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் டீப் ப்ளூ. டீப் ப்ளூ. சதுரங்க வெற்றியாளர் கேரி காஸ்ப்ரோ எந்த மீத்திறன் கணினியுடன் போட்டியிட்டார்? டீப் ப்ளூ. காரெல் கபெக் என்பவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? செக் குடியரசு. கண்டறி பிரித்தெழுதுக கண்டு கூட்டல் அறி ஓய்வற ஓய்வு கூட்டல் அற. மொழி என்பதன் பொருள் சொல். தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு. தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு. அடுத்து நின்றிருந்த எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நின்று கூட்டல் இருந்த. அடுத்து அவ்வுருவம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆ கூட்டல் உருவம். மருத்துவம் கூட்டல் துறை மருத்துவத்துறை. செயல் கூட்டல் இலக்க செயலிலக்க. அடுத்து 39வது கேள்வி. விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலை எழுதியவர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. அடுத்து காரெல் கபெக் என்பவர் நாடக ஆசிரியர். நாடக ஆசிரியர். ரோபோ என்ற சொல்லின் பொருளுக்கு எதிர்ச்சொல் சுதந்திரம். ரோபோனா அப்போ அடிமை. அடுத்து 1920இல் காரெல் கபெக் ஒரு நாடகம் எழுதினார். அதில் ரோபோ என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தினார். உடல் நோய்க்கு தேவை ஔடதம். நோ ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் துன்பம். மொழிக்கு முதலில் வராத எழுத்துகள் ஆய்தெழுத்து மெய்யெழுத்து. ஆய்தெழுத்து மெய்யெழுத்து. ரோபோ என்ற சொல்லின் பொருள் அடிமை. வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்ற பாடலின் ஆசிரியர் பாரதியார். அடுத்து ஆழக்கடல் ஆழம் கூட்டல் கடல். சோஃபியாவுக்கு ஐக்கிய நாடுகள் சபை வழங்கிய பட்டம் புதுமைகளின் வெற்றியாளர். அடுத்து மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி. அடுத்து தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மனிதர்கள் போல
செயல்களை நிறைவேற்றும் என்று பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்கிகளுக்கு விளக்கம் தருகிறது. உலகிலேயே முதலாக சோஃபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. அடுத்து புதுமைகளின் வெற்றியாளர் எனும் பட்டத்தை சோஃபியாவுக்கு வழங்கியுள்ளது ஐக்கிய நாடுகள் சபை. அடுத்து எந்த ஆண்டு நடந்த சதுரங்க போட்டியில் கேரி காஸ்பரோவ் மீத்திறன் கணினியுடன் போட்டியிட்டு தோல்வியடைந்தார்? 1997 மே மாதம். ஒருமித்து என்ற சொல்லின் பொருள் ஒன்றுபட்டு. அடுத்து ஓய்வற ஓய்வு கூட்டல் அற. ரோபோ என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் காரல் கபெக். முதலாக எந்திர மனிதனுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி. நுண்ணறிவு என்பதற்கு இணையான கலைச்சொல் இன்டெலிஜென்ட். டீப் ப்ளூ என்ற மீத்திறன் கணினியை உருவாக்கிய நிறுவனம் ஐபிஎம். அடுத்து சர் சி.வி. ராமனுக்கு நோபல் பரிசை பெற்று தந்த கேள்வி கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? அடுத்து 1928 பிப்ரவரி 28ஆம் நாள் ராமன் விளைவு எனும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டவர் சர் சி.வி. ராமன். ராமன் விளைவை கண்டறிந்தவர் சர் சி.வி. ராமன். தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி 28. மெய்யெழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது. மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும். ஆயுதெழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அடுத்து உயிர்மெய் எழுத்துகள் சொல்லின் இடையில் வரும். உயிர்மெய் எழுத்துகளில் ngா எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. அளபடை எழுத்துக்களில் உயிரெழுத்து சொல்லின் இறுதியில் வரும். அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். பிற எழுத்துகள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற்காரணமாக இருக்கின்றது முதல் எழுத்துகள். பிற எழுத்துகள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற்காரணமாக இருக்கின்றது முதல் எழுத்துகள். வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி என பாடியவர் வாணிதாசன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். பாரதியார். சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். அக்ரிணை அல் கூட்டல் திணை உயர்வு அல்லாத திணை. அடுத்து இனிப்பு அல்லாத காய் பாகற்காய். பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் பாகற்காய். அடுத்து பொறுத்துக. இது நேராகவே பதில் கொடுத்தாச்சு. எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல் தமிழ். உள்ளத்தை மகிழ்விப்பது இசைத்தமிழ். உணர்வில் கலந்து வாழ்வின் நிறைகுறைகளை சுட்டி காட்டுவது நாடகத்தமிழ். உணர்வில் கலந்து வாழ்வின் நிறைகுறைகளை சுட்டி காட்டுவது நாடகத்தமிழ். அடுத்து பொறுத்துக. கலை சொற்களில் நேராகவே பதில் கொடுத்தாச்சு. செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். செயற்கைக்கோள் சேட்டிலைட். மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர். நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ். அடுத்து எதிர்ச்சொற்களை பொறுத்துக. இது அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அணுகி விலகு. ஐயம் தெளிவு. ஊக்கம் சோர்வு. உண்மை பொய்மை. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தீங்கன்னா பொதுத்தமிழ் 6ஆம் வகுப்பு இயல் 3க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாமாக இருந்தாலும் சரி, எம்ஹெச்சி அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் அனைத்து விதமான தேர்வுகளுக்கும் பயன்படும் வகையில் நம்ம சேனலிருந்து
புதிய புதிய காணொளிகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது பொதுத்தமிழ் 6ஆம் வகுப்பு இயல் 4க்கான காணொளி. ஒவ்வொரு இயல்லையும் முக்கிய குறிப்புகளை நாம் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் 6ஆம் வகுப்பு இயல் 4 இதில் இந்த காணொளி டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எம்ஹெச்சி போன்ற தேர்வுகளுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வரும் இல்லைங்களா, அங்கே இந்த காணொளி ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் கேள்வி, மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் என்ற மூதுரை பாடலின் ஆசிரியர் ஔவையார். அடுத்து, மாசற என்ற சொல்லின் பொருள் குற்றம் இல்லாமல், சீர்தூக்கின் என்ற சொல்லின் பொருள் ஒப்பிட்டு ஆராய்தல். ஆத்திச்சூடி என்ற நூலை எழுதியவர் ஔவையார். கொன்றைவேந்தன் நல்வழி மூதுரை என்ற நூலை எழுதியவர் ஔவையார். மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 31. மாணவர்கள் நூல்களை மாசற கற்க வேண்டும். மாணவர்கள் நூல்களை மாசற கற்க வேண்டும். அடுத்து, பிரித்தெழுதுக. இடமெல்லாம், இடம் கூட்டல் எல்லாம், இடம் கூட்டல் எல்லாம். மாசற, மாசு கூட்டல் அற. அடுத்து, குற்றம் கூட்டல் இல்லாதவர் சேர்த்தெழுதுக. குற்றம் இல்லாதவர். சிறப்பு கூட்டல் உடையார், சிறப்புடையார். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்ற பாடலின் ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். அடுத்து, தூற்றும்படி அதாவது இகழும்படி. மூத்தோர் பெரியோர். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். அடுத்து, திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர். திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார். பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். அடுத்து, மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது. நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். அடுத்து, பிரித்தெழுதுக. கைப்பொருள், கை கூட்டல் பொருள் சேர்த்தெழுதுக. மானம் கூட்டல் இல்லாத, மானம் இல்லாத. மூதுரை நூலின் ஆசிரியர் ஔவையார். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் பாடலாசிரியர் ஔவையார். அடுத்து, ஔவையார் இயற்றியுள்ள நூல்கள் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி. மூதுரை என்னும் சொல்லின் பொருள் மூத்தோர் கூறும் அறிவுரை, மூத்தோர் கூறும் அறிவுரை. அடுத்து, துன்பம் வெல்லும் கல்வி நூல் ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். அடுத்து, ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்று கூறியவர். ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்று கூறியவர் காமராசர். அடுத்து, காமராசர் நாடு முழுவதும் எத்தனை பள்ளிகளை திறக்க முடிவு செய்தார்? 50,000. அடுத்து, காமராசர் எத்தனை மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி அமைய வேண்டும் என்று கூறினார்? 1. 1 மைல் தூரத்துக்கு ஒரு ஆரம்ப பள்ளி, அதே மாதிரி 3 மைல் தூரத்துக்கு ஒரு நடுநிலைப்பள்ளி,
அமைய வேண்டும் என்று கூறினார் காமராஜர். அதேமாதிரி 5 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலைப் பள்ளி அமைய வேண்டும் என்று கூறினார் காமராஜர். கல்வி கண் திறந்தவர் என்று காமராஜரை போற்றியவர் பெரியார். பெருந்தலைவர் என்று அழைக்கப்படுபவர் காமராஜர். கருப்பு காந்தி காமராசர். படிக்காத மேதை காமராசர். ஏழை பங்காளர் காமராசர். கர்ம வீரர் காமராசர். தலைவர்களை உருவாக்குபவர் காமராசர். அடுத்து, காமராசர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது எத்தனை தொடக்கப் பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன? 6000. இலவச கட்டாய கல்வி சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தியவர். இலவச கட்டாய கல்வி சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தியவர் காமராசர். அடுத்து, மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராசர். பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராசர். அடுத்து, பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தியவர் காமராசர். எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ள பல்கலைக்கழகத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டது? மதுரை காமராஜர். நடுவண் அரசு எந்த ஆண்டு காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பித்தது? 1976. அடுத்து, காமராசர் வாழ்ந்த இல்லம் எங்கெங்கு உள்ளது? சென்னை, விருதுநகர். அடுத்து, சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டது? காமராசர். கன்னியாகுமரியில் காமராசருக்கு எந்த ஆண்டு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது? 2000. ஆண்டுதோறும் எந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது? ஜூலை 15. பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம்? ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. அடுத்து, பிரித்தெழுதுக. பசியின்றி, பசி கூட்டல் இன்றி. படிப்பறிவு, படிப்பு கூட்டல் அறிவு. காடு கூட்டல் ஆறு, காட்டாறு. ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் எங்கு உள்ளது? தமிழ்நாடு. ஆசிய கண்டத்திலேயே 2வது பெரிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம். அடுத்து, அண்ணா நூற்றாண்டு நூலகம் 8 அடுக்குகளை கொண்டுள்ளது. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு 8 ஏக்கர். ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளது? சீனா. நூலக விதிகளை உருவாக்கியவர் ஈரா அரங்கநாதன். அடுத்து, இந்திய நூலகவியலின் தந்தை ஈரா அரங்கநாதன். அடுத்து, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பார்வை குறைபாடு உடையவர்களுக்கு பிரெய்லி நூல்களை கொண்ட பகுதி எத்தளத்தில் அமைந்துள்ளது? தரைத்தளம். அதே மாதிரி முதல் தளத்தில் குழந்தைகளுக்கான பகுதி அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் அமைந்துள்ளது. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் முதல் தளத்தில் எத்தனைக்கு மேற்பட்ட பல்லூடக குறுந்தகடுகள் குழந்தைகளுக்காக சேகரித்து வைக்கப்பட்டுள்ளது? 20,000. அடுத்து, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பிற நாடுகளிலிருந்து திரட்டப்பட்ட எத்தனை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் முதல் தளத்தில் உள்ளது? 50,000. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் எத்தளத்தில் உள்ளது? 7வது தளம். பிரெய்லி நூல்கள் தரைத்தளம். அதே மாதிரி குழந்தைகள் பிரிவு மற்றும் பருவ இதழ்கள் முதல் தளம். தமிழ் நூல்கள் எத்தளத்தில் உள்ளது? 2ஆம் தளம். அதே மாதிரி கணினி அறிவியல்,
தத்துவம், அரசியல் நூல்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 3வது தளத்தில் அமைந்துள்ளது. அடுத்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி சார்ந்த நூல்கள் 4ஆம் தளத்தில் அமைந்துள்ளது. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் கணிதம், அறிவியல், மருத்துவம் சார்ந்த நூல்கள் 5ஆம் தளத்தில் அமைந்துள்ளது. அதேமாதிரி 6ஆம் தளத்தில் பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை சார்ந்த நூல்கள் உள்ளது. அடுத்து 7ஆம் தளத்தில் வரலாறு, புவியியல், சுற்றுலா சார்ந்த நூல்கள் உள்ளது. அடுத்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் நிர்வாகப் பிரிவு 8ஆம் தளத்தில் அமைந்துள்ளது. நடமாடும் நூலகம் எனும் திட்டத்தை தொடங்கிய மாநிலம். நடமாடும் நூலகம் எனும் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் தமிழ்நாடு. சிறந்த நூலகர்களுக்கு ஈரா அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது. சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் எம்ஜிஆர். அடுத்து ஒற்றுமை உள்ள எழுத்துகள், இணை எழுத்துகள். சொற்களின் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லினம் எழுத்து வரும். அடுத்து மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துகளில் இணை எழுத்துகள் உண்டு. அடுத்து உயிரெழுத்துகளில் இணை எழுத்துகள் குறிலுக்கு நெடிலும், நெடிலுக்கு குறிலும். ஐ என்னும் நெடிலுக்கு இணை எழுத்து இ. அவ்வெனும் இணை எழுத்துக்கு, அதாவது எழுத்துக்கு இணை எழுத்து உ. தமிழ் எழுத்துக்களில் ஆயுதெழுத்துக்கு மட்டும்தான் இணை எழுத்து இல்லை. ஆயுதெழுத்துக்கு இணை எழுத்து இல்லை. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை அந்நாடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பழமொழி 400. அடுத்து காமராசர் பிறந்த நாள் ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள். டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் செப்டம்பர் 5 தேசிய ஆசிரியர் தினம். அப்துல் கலாம் பிறந்த நாள் அக்டோபர் 15 தேசிய மாணவர் தினம். விவேகானந்தர் பிறந்த நாள் ஜனவரி 12 தேசிய இளைஞர் தினம். ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் நவம்பர் 14 தேசிய குழந்தைகள் தினம். இந்த முக்கிய தினங்கள்லாம் ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து ரசீது என்பதற்கு உரிய தமிழ்ச்சொல் பற்று சீட்டு. தொடக்கப்பள்ளி என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் பிரைமரி ஸ்கூல். அடுத்து பொறுத்துக, நேரடியாக பதில் கொடுத்தாச்சு. மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர், மின் தூக்கி லிஃப்ட், குறுந்தகடு காம்பேக்ட் டிஸ்க், மின்னஞ்சல் இமெயில். அடுத்து நூலகம் லைப்ரரி, மின் நூலகம் இ லைப்ரரி, மின்னூல் இ புக், மின் இதழ்கள் இ மேகசின். அடுத்து பொறுத்துக, இது நேரடியாக பதில் கொடுத்தாச்சு. மேதைகள்னா அறிஞர்கள், மாற்றார் மற்றவர், நெறி வழி, வற்றாமல் குறையாமல். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தீங்கன்னா பொதுத்தமிழ் 6ஆம் வகுப்பு இயல் 4க்கான காணொளி. இந்த காணொளி டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் ஆகட்டும், டிஎன்இஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம், அதே மாதிரி பிசி எக்ஸாம் ஆகட்டும், எம்ஹெச்சி அதாவது டிரைவர் போஸ்ட் உள்பட அனைத்து தேர்வுகளுக்கும் இந்த காணொளி மிக மிக முக்கியமான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது பொதுத்தமிழ் 6ஆம் வகுப்பு இயல் 5க்கான காணொளி.
இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். இந்த காணொளி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் இதிலேருந்து ஏதாவது ஒரு சில கேள்விகள் வந்துச்சுன்னா உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இந்த காணொளியை அதாவது ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் அனைத்து விதமான தேர்வுகளுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது குரூப் எக்ஸாம்ஸ் குரூப் 2, குரூப் 4, குரூப் 5, குரூப் 8 இந்த மாதிரி குரூப் 3, டிஎன்யூஎஸ்ஆர்பியில் பிசி எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம், எம்ஹெச்சியில் டிரைவர் போஸ்ட் இந்த மாதிரி எக்ஸாமுக்கெலாம் இது பயன்படும். இப்போ நேரடியாக காணொளிக்குள்ளே போயிடலாம். முதல் கேள்வி, நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். அடுத்து, பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் கயத்தூர். ஆசாரக்கோவை என்பதன் பொருள் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. அடுத்து, 14 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டது? 100. அடுத்து, பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன். அடுத்த கேள்வி, பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது. பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறை. அறிவு கூட்டல் உடைமை என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அறிவுடைமை. அடுத்து, இவை கூட்டல் எட்டும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இவை எட்டும். அடுத்து, நன்றி அறிதல் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நன்றி கூட்டல் அறிதல். பொறையுடைமை பொறை கூட்டல் உடைமை. அடுத்து, முத்தேன் கொம்புத்தேன் பொந்துத்தேன் கொசுத்தேன். அடுத்து, முக்கணி மா பலா வாழை. முத்தமிழ் இயல் இசை நாடகம். அடுத்து, தாலாட்டு என்பது வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று. தாள் என்பதன் பொருள் நாக்கு. தாலாட்டு பிரித்தெழுதுக தாள் கூட்டல் ஆட்டு. பாட்டிசைத்து பாட்டு கூட்டல் இசைத்து. கண்ணுறங்கு கண் கூட்டல் உறங்கு. வாழை கூட்டல் இலை சேர்த்தெழுதுக வாழை இலை. கை கூட்டல் அமர்த்தி சேர்த்தெழுதுக கையமர்த்தி. உதித்த என்ற சொல்லிற்கு எதிர்ச்சொல் மறைந்த. பொங்கல் விழா எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தமிழர் திருநாள், அறுவடை திருவிழா, உழவர் திருநாள். அடுத்து, உழவர்கள் எந்த மாதத்தில் விதை விதைத்து எந்த மாதத்தில் அறுவடை செய்வர்? அதாவது ஆடி மாதத்தில் விதை விதைத்து தை மாதத்தில் அறுவடை செய்வர். கதிரவனுக்கு நன்றி கூறும் விழா பொங்கல் விழா. அக்காலத்தில் மழை கடவுளை வேண்டி போகி பண்டிகை விழாவாக கொண்டாடப்பட்டது இந்திர விழா. அடுத்து, பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல். எந்த மாதத்தின் இறுதி நாள் போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது? மார்கழி. திருவள்ளுவர் ஆண்டு எப்போது தொடங்குகிறது? தை முதல் நாள். திருவள்ளுவர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? தை 2ஆம் தேதி. பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. மாடு என்ற சொல்லுக்கு பொருள் செல்வம். திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு கிமு 31. மஞ்சு விரட்டலின் வேறு பெயர் மாடுபிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறுதழுவுதல். மாட்டுப் பொங்கலுக்கு அடுத்த நாள் கொண்டாடப்படுவது காணும் பொங்கல். அறுவடை திருநாள் ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் என்ன பெயரில் வழங்கப்படுகிறது? மகர சங்கராந்தி. அடுத்து,
பொங்கல் விழா லோரி என்ற பெயரில் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? பஞ்சாப். அடுத்து, பொங்கல் விழா உத்தராயன் என்ற பெயரில் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? குஜராத், ராஜஸ்தான். கதிர் முற்றியதும் அறுவடை செய்வர். விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிளையால் தோரணம் கட்டுவர். பொங்கல் கூட்டல் அன்று என்பதனை சேர்த்தது கிடைக்கும் சொல் பொங்கல் அன்று. போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது போகி கூட்டல் பண்டிகை. அடுத்து, பழையன கழிதலும் புதியன புகுதலும். பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும், பட்டுப்போன மரத்தை காண துன்பம் தரும். பொங்கல் பண்டிகை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தமிழர் திருநாள், அறுவடை திருவிழா, உழவர் திருநாள். அடுத்து, மட்போரில் சிறந்தவன் நரசிம்மன், நரசிம்மவர்மன். மாமல்லன் என்ற பட்டப்பெயர் யாருக்கு உண்டு? நரசிம்மவர்மன். பஞ்சபாண்டவர் ரதம் அமைந்துள்ள இடம் மாமல்லபுரம், அதாவது மகாபலிபுரம்னு சொல்லுவாங்க. மகாபலிபுரம், மாமல்லபுரம் எல்லாம் ஒன்று தான். முதலாம் நரசிம்மவர்மன் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? 7ஆம் நூற்றாண்டு. நரசிம்மவர்மன் தந்தை பெயர் முதலாம் மகேந்திரவர்மன். அடுத்து, மாமல்லபுர சிற்பங்கள் எத்தனை தலைமுறைகளில் உருவாக்கப்பட்டது? 4 தலைமுறை. 4 தலைமுறை. சிற்பக்கலையின் உச்சம் அர்ஜுனன் தபசு. அர்ஜுனன் தபசுவின் வேறு பெயர் பகீரதன் தவம். பகீரதன் தவம். அடுத்து, தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் மாமல்லபுரம். மாமல்லபுரம். ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள இடம் மாமல்லபுரம். மாமல்லபுரம். சிற்பக்கலை 4 வகைப்படும். உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகள் மயங்கொலிகள். மயங்கொலிகள் எத்தனை வகைப்படும்? மொத்தம் 8 வகைப்படும். அடுத்து, நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து நா. 3 சொல்லி நா. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து 2 சொல்லி நா. அடுத்து, நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து நா. அடுத்து, வானம். 3 சொல்லி நா. பொருள் வெடி. 2 சொல்லி நா. வானம், ஆகாயம். பனி. 3 சொல்லி நீ வந்துச்சுன்னா வேலை. 2 சொல்லி நீ பனி, குளிர்ச்சி. நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் தோன்றும் எழுத்து லா. நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் தோன்றும் எழுத்து லா. நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லா. லா. அடுத்து, நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் தோன்றும் எழுத்து ர. அடுத்து, அதே மாதிரி மையப்பகுதியை உரசுவதால் ரா. ரா. பாருங்க, ஏரினா பொருள் குளம், கூரை. இந்த சின்னரா வீட்டின் கூரை, பெரியரை ரை கூரை, புடவை. சிரம் தலை, இலையின் வேறு பெயர் தலை. வண்டியை இழுப்பது காளை, கடலின் வேறு பெயர் பறவை. பறவை வானில் பறந்தது, பூ மனம் வீசியது. புலியின் கண், அதாவது கண் சிவந்து காணப்படும். வீட்டு வாசலில் கோலம் போட்டனர். அடுத்து, பொருள் கூறுக. நேராகவே பதில் கொடுத்தாச்சு. நந்தவனம்னா பூஞ்சோலை. உலகம் பார். பண் இசை. இளைத்து பதித்து. அடுத்து பாருங்க, ல ல ல வேறுபாடு அறிய. விலை பொருளின் மதிப்பு. இந்த விலை உண்டாக்குதல். இந்த சிறப்புலகர விலை விரும்புதல். அடுத்து, இலை செடியின் இலை. இந்தலை மெலிந்து போதல். இந்த இலை நூல் இலை. அடுத்து, கலைச்சொற்கள் பொறுத்துக.
நல்வரவு வெல்கம், சிற்பங்கள் ஸ்கல்ப்சர்ஸ், சில்லுகள் சிப்ஸ், ஆயத்தாடை ரெடிமேட் ட்ரெஸ், ஒப்பனை மேக்கப், சிற்றுண்டி டிஃபன். அடுத்து பொறுத்துக நன்றி அறிதல், பிறர் செய்த உதவியை மறவாமை, ஒப்புரவு எல்லோரையும் சமமாக பேணுதல், நட்டல் நட்பு கொள்ளுதல், பொறை பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளுதல். அடுத்தது பாருங்கள், இந்த பொங்கல் திருவிழா ஒவ்வொரு மாநிலத்திலும் எந்த மாதிரி கொண்டாடப்படுது பாருங்கள். அறுவடை திருவிழா ஆந்திராவில் மகர சங்கராந்தி, பஞ்சாபில் லோரி, தமிழ்நாட்டில் அறுவடை திருவிழா, குஜராத்தில் உத்தராயன். ஸோ இந்த மாதிரி நிறைய முக்கியமான குறிப்புகளை நாம் பார்த்தோம். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது பொது தமிழ் 6ஆம் வகுப்பு இயல் 5க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள். ஏற்கனவே 7 வருஷமாக இந்த சேனலுக்கு நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கிறேன், காணொளிகள். நம்ம சேனலுக்கு இன்னும் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் கூட ரீச் ஆகலை. ஏன்னா இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா படிப்பு சேனலுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணுறதே இல்லை. அதாவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மற்றவர்களுக்காச்சும் உதவும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி அட்லீஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு நம்ம சேனலில் போய் சேரும். அதனால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே, தேர்வர்களே, மாணவர்களே. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது பொதுத்தமிழ் 6ஆம் வகுப்பு இயல் 6க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். இந்த காணொளி பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ், டிஎன்இஎஸ்ஆர்பி, பிசி அண்ட் எஸ்ஐ எக்ஸாம், அதே மாதிரி எம்ஹெச்சி, அனைத்து விதமான தேர்வுகளுக்கும் தமிழ் தகுதி தேர்வுக்கு வரும். அதனால் இந்த காணொளி ரொம்ப ரொம்ப முக்கியம், முழுசாக பாருங்கள். சப்போஸ் இந்த காணொளியிலேருந்து ஏதாவது ஒரு கேள்வி வந்துச்சுன்னா நீங்கள் பார்க்காம போனீங்கன்னா மிஸ் பண்ணுவீங்க. அதனால் பாருங்கள். முதல் கேள்வி, புதியதொரு விதி செய்வோம் என்ற நூலை இயற்றியவர் முடியரசன். முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. முடியரசன் எழுதிய நூல்கள் பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. அடுத்து, திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் முடியரசன். அடுத்து, கவியரசு முடியரசன். அதே மாதிரி கண்ணதாசனுக்கு கவியரசன் தான். அடுத்து, வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பாடலாசிரியர் பாரதியார். போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம். அடுத்து, கல்லெடுத்து எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கல் கூட்டல் எடுத்து, கல் கூட்டல் எடுத்து. நானிலம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது 4 கூட்டல் நிலம். அடுத்து, நாடு கூட்டல் என்ற சேர்த்தெழுதுக நாடென்ற, களம் கூட்டல் ஏரி சேர்த்தெழுதுக களமேரி. கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி என்ற பாடலின் ஆசிரியர் முடியரசன். அடுத்து, ஆழக் கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான் சூழும் பனிமலையை சுற்றி கொடிபுரித்தான் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புதியதொரு விதி செய்வோம். அடுத்து,
கடலும் கடல் சார்ந்த இடம் நெய்தல். நெய்தல் நிலத்தில் வாழும் மக்கள். நெய்தல் நிலத்தில் வாழும் மக்கள் பரதர், பரத்தியர், எயினர், எயிற்றினர். நெய்தல் நில மக்களின் தொழில் மீன்பிடித்தல், உப்பு விளைவித்தல். அடுத்து நெய்தல் நிலத்தின் பூ தாளம்பூ. காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் நாட்டுப்புற பாடல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வாய்மொழி இலக்கியம். வாய்மொழி இலக்கியம். நாட்டுப்புற பாடலில் அடங்குபவை ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு, விளையாட்டுப் பாடல், தொழில் பாடல், தாலாட்டுப் பாடல். அடுத்து நாட்டுப்புற இயல் ஆய்வு எனும் நூலை தொகுத்தவர். நாட்டுப்புற இயல் ஆய்வு எனும் நூலை தொகுத்தவர் சு. சக்திவேல். அடுத்து கதிர் சுடர் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கதிர் கூட்டல் சுடர். மூச்சடக்கி எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மூச்சு கூட்டல் அடக்கி. பெருமை கூட்டல் வானம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பெருவானம். அடுத்து அடிக்கும் கூட்டல் அலை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அடிக்கும் அலை. அடுத்து பாயும் புயல் நம் ஊஞ்சல். ஜலசா பனிமூட்டம் உடல் போர்வை. ஜலசா என்ற பாடலின் ஆசிரியர் சு. சக்திவேல். பொருள்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருள்களை பெற்றுக்கொள்வது. பொருள்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருள்களை பெற்றுக்கொள்வது பண்டமாற்று வணிகம். பண்டமாற்று வணிகம். அடுத்து சங்க காலத்தில் பண்டமாற்று வணிகத்தில் நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக எதை பெற்றனர்? உப்பு. சங்க காலத்தில் பண்டமாற்று வணிகத்தில் நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக எதை பெற்றனர்? உப்பு. அடுத்து சங்க காலத்தில் பண்டமாற்று வணிகத்தில் ஆட்டின் பாலை கொடுத்து எதை பெற்றனர்? தானியம். வணிகம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். வணிகர்கள் வண்டிகளில் பொருட்களை ஏற்றிக்கொண்டு குழுவாக வெளியூருக்கு செல்வர். இக்குழுவிற்கு பெயர் வணிகச் சாத்து. அடுத்து துறைமுக நகரங்கள் பட்டினம், பாக்கம் என்றும் குறிக்கப்பட்டன. அடுத்து பண்டைய தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகம் பூம்புகார். பூம்புகார். தனிநபரால் உருவாக்கப்பட்டு நடத்தப்படும் வணிகம். தனிநபரால் உருவாக்கப்பட்டு நடத்தப்படும் வணிகம் தனிநபர் வணிகம். அடுத்து ஒன்றுக்கும் மேற்பட்டோர் இணைந்து முதலீடு செய்து வணிகம் நடத்துவது. ஒன்றுக்கும் மேற்பட்டோர் இணைந்து முதலீடு செய்து வணிகம் நடத்துவது நிறுவன வணிகம். அடுத்து தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி உமணர் போகலும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. நற்றிணை. பாலோடு வந்து கூழோடு பெயரும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. பாலோடு வந்து கூழோடு பெயரும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் அகநானூறு. அடுத்து சிறு வணிகர்கள் நுகர்வோருடன் நேரடி தொடர்பு கொள்வார்கள். அடுத்து தமிழ்நாட்டிலிருந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள்கள் தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு. சீனத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் கண்ணாடி, கற்பூரம், பட்டு. அடுத்து அரேபியாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டது குதிரை. குதிரை. அடுத்த கேள்வி வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல செய்யின் என்று வணிகரின் நேர்மை பற்றி கூறும் நூல் திருக்குறள். திருக்குறள். வணிகரை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று கூறும் நூல். வணிகரை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று கூறும் நூல்
பட்டினப்பாலை பட்டினப்பாலை. கொள்வதும் மிகை கொளாது கொடுப்பதும் குறைபடாது என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பட்டினப்பாலை. கொள்வதும் மிகை கொளாது கொடுப்பதும் குறைபடாது என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பட்டினப்பாலை. அடுத்து, சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் திருக்குறள். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி திருக்குறள். வீட்டின் பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் நுகர்வோர். வணிகம் கூட்டல் சாத்து சேர்த்தெழுதுக வணிக சாத்து. அடுத்து, வணிக சாத்து. பண்டம் கூட்டல் மாற்று பண்டமாற்று. பிரித்தெழுதுக வண்ணப்படங்கள் வண்ணம் கூட்டல் படங்கள். விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த. கரன்சி நோட் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் பணத்தாள். பேங்க் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் கலைச்சொற்கள் வங்கி. செக்னா காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட் வரையோலை. டெபிட் கார்டு பற்று அட்டை. கிரெடிட் கார்டு கடன் அட்டை. இ காமர்ஸ் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் மின்னணு வணிகம். சங்ககால வணிகம் 2 வகையாக பிரிக்கப்பட்டிருந்தது. தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம். அடுத்து, துறைமுக நகரங்கள் பட்டினம் என்று அழைக்கப்பட்டது. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது யாருடைய கூற்று? பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது யாருடைய கூற்று? ஔவையார். அடுத்து, ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துகள் என்னென்ன? அ, இ, உ. தற்போது எந்த சுட்டெழுத்தை பயன்படுத்துவது இல்லை? உ. இந்த அ, இ மட்டும் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவது. அகச்சுட்டு. சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவது அகச்சுட்டு. சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டுப்பொருளை தருவது புறச்சுட்டு. அடுத்து, அண்மை சுட்டுக்கு உரிய எழுத்து இ. சேய்மை சுட்டுக்கு உரிய எழுத்து அ. அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட பயன்படுத்தப்பட்டுள்ள சுட்டெழுத்து உ. அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட பயன்படுத்தப்பட்டுள்ள சுட்டெழுத்து உ. அ, இ ஆகிய சுட்டெழுத்துகள் அந்த இந்த என தெரிந்து பொருள் தருவது சுட்டுத்திரிபு சுட்டுத்திரிபு. அடுத்து, வினா எழுத்துகள் ஏ, யா, ஆ, ஓ, ஏ இதெல்லாம் வினா எழுத்துகள். மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துகள் ஏ, யா. மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்து ஆ, ஓ. மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து ஏ. வினா எழுத்துகள் சொல்லின் அகத்தே இருந்து வினாப்பொருளை தருமானால் அது அகவினா. அகவினாவுக்கு உதாரணம் எது, யார், ஏன். வினா எழுத்துகள் சொல்லின் புறத்தே வந்து வினாப்பொருளை தருமானால் அது புறவினா. துறைமுக நகரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? பட்டினம், பாக்கம். பொருள்களை விற்பவர் வணிகர். நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்ற வரி வணிகரின் எத்தன்மையை எடுத்து காட்டுகின்றன. நேர்மை. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்ற வரி வணிகரின் எத்தன்மையை எடுத்து காட்டுகின்றன. நேர்மை. நானிலம் படைத்தவன் பாடல் எந்நூலில் இடம்பெற்றது? புதியதொரு விதி செய்வோம். புதியதொரு விதி செய்வோம். நெய்தல் நிலத்திற்குரிய நிலம். கடலும் கடல் சார்ந்த இடம்.
போர்க்களத்தில் வெளிப்படும் குணம். மரம். மரம்னா வீரம். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காது என்று பாடியவர் ஔவையார். ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருள்களை பிற நாடுகளுக்கு அனுப்புவது ஏற்றுமதி. பாரம்பரியம் என்ற சொல்லின் கலைச்சொல் ஹெரிட்டேஜ். நானிலம் படைத்தவன் பாடலில் அதன் ஆசிரியர் கூறும் 4 நிலங்கள். குறிஞ்சி, முல்லை, நெய்தல், மருதம். எந்த நாட்டிலிருந்து குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன? அரேபியா. வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் என்று பாடியவர் பாரதியார். நானிலம் என்ற சொல்லை பிரித்தெழுதுக. 4 கூட்டல் நிலம். பொருள்களை வாங்குபவர் நுகர்வோர். அவ்வானம் என்ற சொல்லின் சுட்டெழுத்தை நீக்கினாலும் பிற எழுத்துகள் பொருள் தருவது புறச்சுட்டு. அடுத்து பாருங்க, பொறுத்துக. இது வந்து நேரடியாக விடையே கொடுத்தாச்சு. விடிவெள்ளி விளக்கு, மணல் பஞ்சுமெத்தை, புயல் ஊஞ்சல், பனிமூட்டம் போர்வை. கதிர்ச்சுடர் கதிரவனின் ஒளி, மின்னல் வரி மின்னல் கோடுகள், அரிச்சுவடி அகரவரிசை எழுத்துகள். அடுத்து பொருள் கூறுக. மல்லெடுத்த வலிமை பெற்ற, களனி வயல், சமர் போர், நல்கும் தரும். இது அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். மரம் வீரம், எக்களிப்பு பெருமகிழ்ச்சி, களம் கப்பல், ஆழி கடல், பண்டம் காமோடிட்டி கலைச்சொற்கள், பயணப்படகுகள் ஃபெரிஸ், பாரம்பரியம் ஹெரிட்டேஜ், நுகர்வோர் கன்சியூமர். அடுத்து கடற்பயணம் ஓயேஜ், தொழில் முனைவோர் என்டர்பிரனர், கலப்படம் அடல்ட்ரேஷன், வணிகர் மெர்ச்சன்ட். அடுத்து நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் பட்டினப்பாலை, தன்னாடு தந்த வெண்ணெல் தந்து நற்றினை, பாலோடு வந்து கூலோடு பெயரும் குறுந்தொகை, பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அகநானூறு. இது அடிக்கடி கேட்பாங்க. இந்த வரிகள்லாம் ஞாபகம் வச்சுங்க. இந்த என்ன சொல்கிறது, இந்த நூல்களும் ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து அகச்சுட்டு இம்மலை, புறச்சுட்டு இது, அகவினா எது, புறவினா அவனா. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். டிஜிட்டல்னா மின்னணு மையம், டெபிட் கார்டு பற்று அட்டை, இ காமர்ஸ் மின்னணு வணிகம், டிமாண்ட் டிராஃப்ட் வரையோலை வரையோலை. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது பொதுத்தமிழ் 6ஆம் வகுப்பு இயல் 6க்கான காணொளி. இந்த காணொளி டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எம்ஹெச்சி அனைத்து விதமான தமிழ் தகுதி தேர்வுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க, கீழே கமெண்ட் பண்ணிக்கங்க. தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள் புதிய காணொளிகளுக்காக. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது பொதுத்தமிழ் 6ஆம் வகுப்பு இயல் 7க்கான காணொளி. பொதுத்தமிழ் 6ஆம் வகுப்பு இயல் 7க்கான காணொளி. இன்னும் இது இல்லாமல் இன்னும் 2 இயல் இருக்குது. இந்த காணொளி அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு எந்தெந்த தேர்வுலாம் வருது, அதாவது குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ், டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்ஐ எக்ஸாம், பிசி எக்ஸாம், அதே மாதிரி எம்ஹெச்சி, இந்த அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் பயன்படும் வகையில் இந்த காணொளி இருக்கும். முதல் கேள்வி, புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் தாரா பாரதி. அடுத்து மெய் என்ற சொல்லின் பொருள் உண்மை,
தேசம் என்ற சொல்லின் பொருள் நாடு. நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்கும் நூல் எது என தாராபாரதி தமது பாடலில் குறிப்பிடுகிறார். திருக்குறள். அடுத்து, காவிரி கரை வரை எதிரொலிக்கும் இனிமையான பாடல்களை இயற்றியவர் யார் என தாராபாரதி தனது பாடலில் குறிப்பிடுகிறார். காளிதாசன். யாருடைய அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கையாற்றின் அலைகள் இசையமைக்கின்றன என தாராபாரதி தனது பாடலில் குறிப்பிடுகிறார். கம்பர். தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். இது அடிக்கடி ஞாபகம் வச்சுங்க, அடிக்கடி கேட்பாங்க. ஒவ்வொருத்தருடைய ஆசிரியருடைய இயற்பெயர். அடுத்து, கவி ஞாயிறு என்ற அடைமொழியால் அழைக்கப்படுபவர் தாராபாரதி. புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் ஆகிய நூல்களை இயற்றியவர் தாராபாரதி. தாராபாரதி. அடுத்து, கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம். நூலாடை பிரித்தெழுதுக. நூல் கூட்டல் ஆடை. எதிர் கூட்டல் ஒலிக்க, எதிரொலிக்க. காந்தி அருங்காட்சியகம் மதுரையில் உள்ளது. பாருங்க, இதில் உள்ள கேள்விகளை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜெனரல் ஸ்டடீஸு கூட கேட்பாங்க. காந்தியடிகள் முதல் முறையாக சென்னைக்கு வந்த வருடம் 1919 பிப்ரவரி. ரவுலட் சட்டம் பற்றி ஆலோசனை கூட்டம் யார் வீட்டில் நடைபெற்றது? ராஜாஜி. காந்தி அவர்களை பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்க அழைத்தவர் பாரதியார். பாரதியாரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று கூறியவர் காந்தியடிகள். அடுத்து, காந்தியடிகள் மதுரைக்கு வருகை தந்த ஆண்டு செப்டம்பர் 1921. இது சென்னைக்கு வந்த பாருங்க 1919 பிப்ரவரி. அதே மதுரைக்கு செப்டம்பர் 1921. நீங்கள் குழப்பிக்கூடாது. அடுத்து, காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் எந்த மொழியை கற்கத் தொடங்கினார்? தமிழ். காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் கையேட்டை எழுதியவர் ஜியு போப். காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் கையேட்டை எழுதியவர் ஜியு போப். காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் நூல் திருக்குறள். காந்தியடிகள் தலைமை வகித்த சென்னை இலக்கிய மாநாடு நடைபெற்ற வருடம் 1937. அடுத்து, சென்னை இலக்கிய மாநாட்டிற்கு வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் உ.வே. சாமிநாதர். அடுத்து, உ.வே. சாமிநாதரின் அடிநிலையிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று கூறியவர் காந்தியடிகள். காந்தியடிகள். காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர். காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை. அடுத்து, ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள். ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார். அடுத்து, வேலுநாச்சியார் கற்றறிந்த மொழிகள் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. சிவகங்கையின் மன்னர் முத்து வடுகநாதர். முத்து வடுகநாதர். அடுத்து, முத்து வடுகநாதர் ஆங்கில படையுடன் போரிட்டு வீரமரணம் அடைந்த இடம். முத்து வடுகநாதர் ஆங்கில படையுடன் போரிட்டு வீரமரணம் அடைந்த இடம் காளையார் கோவில். வேலுநாச்சியார் எந்த கோட்டையில் தங்கி படையை திரட்டி பயிற்சி அளித்தார்? வேலுநாச்சியார் எந்த கோட்டையில் தங்கி படையை திரட்டி பயிற்சி அளித்தார்? திண்டுக்கல். வேலுநாச்சியாரின் அமைச்சர் தாண்டவராயன். தாண்டவராயன். அடுத்து, வேலுநாச்சியாரின் தளபதி பெரிய மருது சின்ன மருது. பெரிய மருது சின்ன மருது. அடுத்து, மைசூரிலிருந்து ஐதர் அலி அனுப்பிய குதிரைப்படை வீரர்களின் எண்ணிக்கை 5000.
மைசூரிலிருந்து ஐதர் அலி அனுப்பிய குதிரைப்படை வீரர்களின் எண்ணிக்கை 5000. அடுத்து, நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது என்று கூறியவர். நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மைகளை தந்திருக்கிறது என்று கூறியவர் சின்னமருது. சிவகங்கையை இழந்து எத்தனை ஆண்டுகள் வேலுநாச்சியார் தலைமறைவாக இருந்தார்? 8 ஆண்டுகள். அடுத்து, வேலுநாச்சியார் படையில் பெண்கள் படைப்பிரிவிற்கு தலைமையேற்றவர் யார்? குயிலி. அடுத்து, எந்த நாளில் சிவகங்கை கோட்டைக்குள் செல்வதற்கு பெண்களுக்கு மட்டுமே அனுமதி உண்டு? விஜயதசமி. வேலுநாச்சியாரை காட்டிக் கொடுக்காததால் கொல்லப்பட்ட பெண்ணின் பெயர் உடையாள். அடுத்து, தன் உடலில் தீ வைத்து கொண்டு ஆயுத கிடங்கில் குதித்தவர்? குயிலி. இந்த 2 கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்பாங்க. ஜெனரல் ஸ்டடீஸில் கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து, வேலுநாச்சியாரின் காலம் 1730 1796 வரை. அடுத்து, வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. அடுத்து, ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர்? வேலுநாச்சியார். இலக்கண அடிப்படையில் சொல் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். வினை என்ற சொல்லுக்கு பொருள் செயல். செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல். பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல். பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல். அடுத்து, வ.உ. சிதம்பரனார் சுதேசி நாவாய் சங்கத்தை தொடங்கிய ஆண்டு? நாவாய்னா ஒன்றும் இல்லை, கப்பல். சுதேசி கப்பல் சங்கத்தை தொடங்கிய ஆண்டு 1906. வ.உ. சிதம்பரனார் சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டு இருந்தார்? பாரதியார். வ.உ. சிதம்பரனார் யாருடைய பாடல்களை விரும்பி கேட்பார்? பாரதியார். அடுத்து, பொறுத்துக. இது நேரடியாகவே பதில் கொடுத்தாச்சு. இலக்கிய மாநாடு சென்னை. பாரதியார் தமிழ்நாட்டின் சொத்து. குற்றாலம் அருவி. தமிழ் கையேடு ஜி.யு. போப். அடுத்து, வேலுநாச்சியார்னா வீரம். மருது சகோதரர் ஆற்றல். ஹைதர் அலி உதவி. குயிலி தியாகம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து, கலை சொற்கள். நாட்டுப்பற்று பேட்ரியாட்டிசம். கலைக்கூடம் ஆர்ட் கேலரி. இலக்கியம் லிட்ரேச்சர். மெய்யுணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது பார்த்தீங்கன்னா பொதுத்தமிழ் 6ஆம் வகுப்பு இயல் 7க்கான காணொளி. இந்த காணொளி டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எம்ஹெச்சி எங்கெல்லாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வருதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஆர்பி கூட உதவி பண்ணுவோம். அதாவது தமிழ் இருக்கிறது, அதனால் டெட் எக்ஸாமுக்கு கூட இது பயன்படலாம். அதனால் இந்த காணொளி மிக மிக முக்கியம். தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது பொதுத்தமிழ் 6ஆம் வகுப்பு இயல் 8க்கான காணொளி. இந்த காணொளி அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எங்கெல்லாம் இருக்குதோ டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எம்ஹெச்சி போன்ற தேர்வுகளுக்கு தமிழ் தகுதி தேர்வு வரும். அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நேரடியாக காணொளிக்குள்ளே போயிடலாம். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். தமிழ் மொழியின் உபநிடதம் தாயுமானவர் பாடல்கள். 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை கண்ணி.
திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் கணக்கராக பணிபுரிந்தவர். தாயுமானவர். தம் கூட்டல் உயிர் சேர்த்தெழுதுக. தம்முயிர். தம்முயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் தாயுமானவர். எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் தாயுமானவர். இன்புற்று இருக்க. இன்புற்று கூட்டல் இருக்க இன்புற்று இருக்க சேர்த்தெழுதுக. தான் என்று பிரித்தெழுதுக. தான் கூட்டல் என்று. சோம்பல் எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. உழைக்கும் போது நீங்கள் பள்ளக்குழலாகி விடுகிறீர்கள் என்ற கவிதையை இயற்றியவர் கலீல் கிப்ரான். கலீல் கிப்ரான் லெபனான் நாட்டைச் சேர்ந்தவர். கலீல் கிப்ரான் பாடல்களை தீர்க்கதரிசி என்னும் பெயரில் மொழிபெயர்த்தவர் புவியரசு. சுயம் என்ற சொல்லின் பொருள் தனித்தன்மை. உள்ளடுக்குகள் உள்ளே இருப்பவை. பரிசு பெறும்போது உன் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும். தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் பாரதியார். பூம்புகார் நகரைச் சேர்ந்தவர் மணிமேகலை. கோ என்பதன் பொருள் பசு. முகி என்பதன் பொருள் முகம். கோமுகி பொய்கை நீரின் மேல் அமுது சுரபி தோன்றும் மாதம் வைகாசி. கோவலன் மற்றும் மாதவியின் மகள் மணிமேகலை. மணிமேகலை தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு மணி பல்லவத் தீவு. அடுத்து மணிமேகலை கையில் இருந்த அமுது சுரபியில் உணவு இட்ட பெண் ஆதிரை. புத்த பீடிகையை காவல் செய்து வருபவர் தீவத்திலகை. உபபாண்டவம் என்ற நூலை எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன். கதாவிலாசம் என்ற நூலை எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன். கால் முளைத்த கதைகள் என்ற நூலை எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன். தேசாந்திரி என்ற நூலை எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன். தாவரங்களின் உரையாடல் என்ற சிறுகதையை எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன். அடுத்து ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? 6. பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர். பொருட்பெயருக்கு உதாரணம் மரம். ஓரிடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் இடப்பெயர். இடப்பெயருக்கு உதாரணம் பள்ளி. காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர். உதாரணம் நிமிடம், நாள், சித்திரை. பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினைப்பெயர். சினைப்பெயருக்கு உதாரணம் கண், கை, தலை. பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர். பண்பு பெயருக்கு உதாரணம் வட்டம், சதுரம், செம்மை. தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர். தொழிற்பெயருக்கு உதாரணம் படித்தல். நம் முன்னோர் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் எத்தனை வகையாக பிரித்தனர்? 2. சில பொருள்களுக்கு காரணம் கருதாமல் பெயர்களை இட்டு வழங்குவது இடுகுறி பெயர். இடுகுறி பெயர் எத்தனை வகைப்படும்? 2. காரணம் ஏதுமின்றி பொதுத்தன்மை கருதி ஒரு பொருளுக்கு இட்டு வழங்கிய பெயர் இடுகுறி பெயர். காரணம் ஏதுமின்றி பொதுத்தன்மை கருதி ஒரு பொருளுக்கு இட்டு வழங்கிய பெயர் இடுகுறி பெயர். இடுகுறி பொதுப்பெயருக்கு உதாரணம் மரம். காரணம் ஏதுமின்றி சிறப்பு தன்மை கருதி ஒன்றனுக்கோ அல்லது ஓர் இனத்திற்கோ இட்டு வழங்கிய பெயர் இடுகுறி சிறப்பு பெயர். காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் காரணப்பெயர். காரணப்பெயர் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும்.
குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா வகை பொருள்களையும் பொதுவாக குறித்தல். காரண பொதுப்பெயர். அடுத்து காரண பொதுப்பெயருக்கு எடுத்துக்காட்டு பறவை. குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா வகை பொருள்களுள் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறித்தல். காரண சிறப்பு பெயர். காரண சிறப்பு பெயருக்கு உதாரணம் வளையல், மரங்கொத்தி. இடுகுறி பெயர் மண், காரண பெயர் வளையல். இடுகுறி சிறப்பு பெயர் வாழை. அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம் என்ற பாடலின் ஆசிரியர் ஆ முத்தரையனார். ஆ முத்தரையனார். பொறுத்துக. இடுகுறி பொதுப்பெயர் மரம். இடுகுறி சிறப்பு பெயர் கருவேலங்காடு. காரண பொதுப்பெயர் பறவை. காரண சிறப்பு பெயர் வளையல். பொருள் கூறுக. பொறுத்துக. தண்டருள்னா குளிர்ந்த கருணை, இது அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. கூர்னா மிகுதி, செம்மையருக்குனா சான்றோருக்கு, ஏவல்னா தொண்டு, பராபரமேனா மேலான பொருளே. பொறுத்துக. பணி தொண்டு, எய்தும் கிடைக்கும், எல்லாரும் எல்லா மக்களும், அல்லாமல் அதை தவிர. பொறுத்துக. அறக்கட்டளை அதாவது கலை சொற்கள் ட்ரஸ்ட். தன்னார்வலர் வாலண்டியர். இளம் செஞ்சிலுவை சங்கம் ஜூனியர் ரெட் கிராஸ். சாரண சாரணியர் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ். சமூக சேவகர் சோசியல் ஒர்க்கர். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது பொதுத்தமிழ் 6ஆம் வகுப்பு இயல் 8க்கான காணொளி. இந்த காணொளியில் உள்ள முக்கிய குறிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது பொதுத்தமிழ் 6ஆம் வகுப்பு இயல் 9க்கான காணொளி. இந்த காணொளி ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ், அதேமாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐபிசி எக்ஸாம், எம்ஹெச்சி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம், அதாவது டிரைவர் போஸ்ட் உட்பட அனைத்து விதமான தேர்வுகளுக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நேரடியாக காணொளிக்குள்ளே போயிடலாம். உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் புத்தர். ஆசிய ஜோதி என்ற நூலில் எந்த மன்னனின் யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன? பிம்பிசாரர். ஆசிய ஜோதி என்ற நூலின் ஆசிரியர் கவிமணி தேசிய விநாயகனார். நேரிய உள்ளம் இறங்கிடுமேல் இந்த நீல் நிலம் முற்றுமே ஆண்டிலாம் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் ஆசிய ஜோதி. தேசிய விநாயகனார் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தார்? 20ஆம் நூற்றாண்டு. கவிமணி தேசிய விநாயகனார் எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார்? 36. தேசிய விநாயகனார் பெற்ற பட்டம் கவிமணி. ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்ட் என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா எனும் நூலை தழுவி எழுதப்பட்டது. ஆசிய ஜோதி எனும் நூல் யாருடைய வரலாற்றை கூறுகிறது? புத்தர். அடுத்து, நேர்மையான வாழ்வை வாழ்பவர், எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். ஒருவர் செய்யக்கூடாதது தீவினை. எளிதாகும் பிரித்தெழுதுக. எளிது கூட்டல் ஆகும். பாலை எல்லாம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பாலை கூட்டல் எல்லாம். இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர்.
அடுத்து மலை மலை கூட்டல் எலாம் சேர்த்தெழுதுக மலையலாம். ஆசிய ஜோதி என்ற நூல் ஆங்கிலத்தில் யாரால் எழுதப்பட்டது? எட்வின் அர்னால்ட். தமக்கென முயலானோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. அடுத்து வள்ளலார் சத்திய தர்மசாலையை தொடங்கிய இடம் வடலூர். அடுத்து வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் வள்ளலார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் வள்ளலார். அன்னை தெரசாவிற்கான நோபல் பரிசு கிடைத்தது அமைதிக்கான நோபல் பரிசு. அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் கைலாஷ் சத்யார்த்தி. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் அன்னை தெரசா. அடுத்து கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம். அடுத்து கைலாஷ் சத்யார்த்தி 30 ஆண்டுகளில் எத்தனை குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார்? 86,000. கைலாஷ் சத்யார்த்தி உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் எத்தனை கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் சென்றுள்ளார்? 80,000. அடுத்து குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று கூறியவர் கைலாஷ் சத்யார்த்தி. எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் மனிதநேயம். தம் பொருளை கவர்ந்தவரிடம் அதாவது டேஸ் காட்டியவர் வள்ளலார், அன்பு காட்டியவர். தம் பொருளை கவர்ந்தவரிடம் அன்பு காட்டியவர் வள்ளலார். அணி என்பதற்கு பொருள் அழகு. ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவிர்ச்சி அணி. இயல்பு நவிர்ச்சி அணி வேறு பெயர் தன்மை நவிர்ச்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிழ்ச்சி அணி. அடுத்து தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி என்ற பாடலை இயற்றியவர் கவிமணி. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி இயல்பு நவிர்ச்சி அணி. அடுத்து ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி உயர்வு நவிர்ச்சி அணி. பொறுத்துக அஞ்சினர் பயந்தனர், அதாவது பொருள் கூறுக. ஆகாது முடியாது, கருணை இரக்கம், பார் உலகம், வீழும் விழும். அடுத்து பொறுத்துக நீள் நிலம் பரந்த உலகம், முற்றும் முழுவதும், கும்பி வயிறு, மாரி மழை, பூதலம் பூமி. அடுத்து வள்ளலார் பசிப்பினி போக்கியவர், கைலாஷ் சத்யார்த்தி குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர், அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். இது அடிக்கடி கேட்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. சில சமயம் அதாவது கூற்று காரணத்தில் கூட இந்த மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க. ஏதாவது ஒரு கூற்றை கேட்டு காரணம் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு ரெண்டும் சரியாக இருக்குதா அல்லது தவறாகுதா அப்படின்னு கேட்பாங்க. ஆம் இல்லை அந்த மாதிரி பதில் வரும், சரி தவறு அந்த மாதிரி பதில் வரும். அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பொறுத்துக கலைச்சொல் மனிதநேயம்னா ஹியூமனிட்டி, கருணை மெர்சி, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளான்டேஷன், நோபல் பரிசு நோபல் பிரைஸ், சரக்குந்து லாரி. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது பொதுத்தமிழ் 6ஆம் வகுப்பு இயல் 9க்கான காணொளி. இந்த காணொளி ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுற அத்தனை பேருக்கும் இந்த காணொளி இதோட முடிவடையுது.
உங்களுக்கு வந்து இந்த 9 இயலுக்குள்ள முக்கிய குறிப்புகளை வந்து ஒரே காணொலியை உங்களுக்கு வந்து தொகுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்துக்குங்க. தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.